இன்று நாம் பார்க்க போகும் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான கோவிலாக புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில். சக்தி தேவியின் 51 சக்தி பீடங்களில் இக்கோவில் தேவியின் இடுப்பெலும்பு விழுந்த காமகோடி சக்தி பீடமாகும். சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தும் இன்று வரை உலக புகழாக விளங்கிக் கொண்டிருக்கும் இக்கோவிலின் வரலாற்றையும் காமாட்சி அம்பாளின் தனித்துவமான சிறப்புகளையும் தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஓர் அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்ம தேவரிடமிருந்து அரிய பல வரங்களை பெற்றுக்கொண்டான். அந்த வரங்கள் அளித்த அதீத சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் மூவுலகையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான். பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அவனால் துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள். பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார். அத்தருணம் அன்னை பராசக்தி தேவி காமகோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தாள். தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள். அவர்களின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கிய அன்னை பராசக்தி பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள். அச்சமயம் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையினுள்ளே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் பந்தகாசுரன். அதனை அறிந்த பராசக்தி அவனை கொல்ல அதுவே சரியான தருணம் என்று எண்ணி தனது 18 கரங்களில் 18 வகையான ஆயுதங்களை ஏந்தி பைரவ ரூபிணியாக உக்கிர உருவம் கொண்டு பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் அவனது மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடியே காஞ்சிபுரம் வந்தடைந்தாள். உக்கிர ரூபத்தில் கடுங்கோபத்தோடு வந்த அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி விழுந்தார்கள். அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள். அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாறும் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். அப்போது அன்னை அவர்களை பார்த்து இந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறும் பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறினாள். அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டிய போது மல்லகன் என்ற கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதைக் கண்டு மிரண்டு போனார்கள். அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற மகாவிஷ்ணு மல்லகனுடன் போரிட்டார். ஆனால் மல்லகனின் உடலிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறி போர் புரிய துவங்கியது. இவ்வாறு அங்கே மாபெரும் அரக்கற்படை உருவாக்கி மகாவிஷ்ணுவுடன் ஒரு கடுமையான போரில் ஈடுபட்டனர்.
அரக்கனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதைக் கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமான் போர்க்கோலத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார். அவர் 2 பூதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் அனைத்தையும் பூமியில் விழாதபடி அதனை குடிக்கும்படி கட்டளையிட்டார். சிவனின் கட்டளைப்படியே பூதங்களும் இரத்தத்தை குடித்தன. இவ்வாறு மேலும் அரக்கர்கள் தோன்றாமல் தடுத்ததும் மகாவிஷ்ணு தம் சக்கராயுதத்தின் உதவியால் அந்த அரக்கனை அழித்து விட்டார். அதன்பின் அன்னை கட்டளையிட்டபடியே பந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கருகில் 24 தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள். பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியிலிருந்து அன்னையை பார்த்தபடி துதித்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் சூரியன் உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அந்த கதவை திறந்தபோது என்ன ஒரு ஆச்சரியம்! அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியால் அவர்கள் மெய்சிலிர்த்து மகிழ்ச்சியில் உறைந்தார்கள். அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாள். அந்த நன்னாள் ஸ்வயம்பு மனுவந்திரத்தில் கிருத யுகத்தில் ஸ்ரீமுகு வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் பிரதமை திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளாகும். எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக காமாட்சி அன்னை தென்கிழக்காக 4 கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தாள். அவளது 4 திருக்கரங்களில் பாசம், அங்குசம், மலரம்பு, கரும்புவில் போன்றவை இடம்பெற்றன. அன்னையின் அழகையும் கருணையையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் பிரார்த்தனைக்கிணங்கி காமாட்சி அன்னை 24 தூண்களாலான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு அருளாட்சி செய்து வருகிறாள். இப்போது கோவிலின் சிறப்புகளையும் வழிபடும் முறைகளையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் திருக்கோவில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் ராஜகோபுரங்கள் கிழக்கு, மேற்கு, தெற்கு மற்றும் வடக்கு என 4 திசைகளிலும் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளன. காமாட்சி அம்மன் சன்னதியின் உள்கோபுரம் முழுவதும் தங்கத்தால் மூடப்பட்டு பார்ப்பதற்கே பளபளப்பான தோற்றத்தோடு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இக்கோவிலின் மையத்தில் புனித குளமாக கருதப்படும் தெப்ப குளம் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கருவறையில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் ஆகிய பஞ்ச பிரம்மாக்களை ஆசனமாக கொண்டும் 4 கரங்களோடு முன்னிரு கைகளில் கரும்பு வில்லினையும் மலர் கணைகளையும் மேலிரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தையும் கொண்டு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்தவாறு அன்னை காமாட்சி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். கருவறையை சுற்றி பங்காரு காமாட்சி, ஆதிசங்கரர் மற்றும் மகா சரஸ்வதி ஆகியோரின் சிறிய ஆலயங்களும் உள்ளன.
வெளிப்பிரகாரத்திலிருந்து தங்கம் வேய்ந்த கோபுர விமானத்தையும் காண முடிகிறது. லட்சுமி, விநாயகர், ஐயப்பன், காலபைரவர், மகிஷாசூரமர்த்தினி, சிவன், முருகப்பெருமான் மற்றும் 108 திவ்ய தேச பெருமாள்களில் ஒருவரான கள்வர் பெருமாள் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. துர்வாசர் என்பவர் ஒரு சிறந்த தேவி பக்தர். லலிதாஸ்தவரத்னம் என்ற நூலை எழுதிய இவர்தான் இப்போதுள்ள இந்த அம்பாளின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவர். அம்மனுக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ சக்கரம் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒருமுறை அம்மன் மிக உக்கிரமாக தோன்றியதால் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அம்மனின் உக்கிர சக்தியை அருள் சக்தியாக மாற்றினார். இதனால் இவருக்கு இங்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில் அன்னபூரணி சன்னதி அமைந்துள்ளது. இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது. இந்த சன்னதியில் தர்ம துவாரம், பிக்ஷத்துவாரம் உள்ளது. இங்குள்ள அம்பிகையை வணங்கி பிக்ஷத்துவாரத்தின் வழியாக பவதி பிக்ஷாம் தேஹி என கையேந்தி பிச்சை கேட்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்தால் அம்பாள் நமக்கு எந்தவித சிரமமும் இன்றி உணவு கொடுத்து காப்பாள் என்பது நம்பிக்கை. கிருதாயுகத்தில் துர்வாச முனிவரால் 2000 ஸ்லோகங்களாலும், திரேதாயுகத்தில் பரசுராமரால் 1500 ஸ்லோகங்களாலும், துவாபாரா யுகத்தில் 1000 ஸ்லோகங்களாலும், கலியுகத்தில் ஆதிசங்கரால் 500 ஸ்லோகங்களாலும் பாடப்பெற்ற மிக பெரும் பெருமை காஞ்சிக்கு உண்டு. காஞ்சிபுரம் திருத்தலத்திலுள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாளே மூலவர் அம்பாளாக விளங்குவது இக்கோவிலின் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் மற்றொரு அதிசயம் என்னவென்றால், ஒருமுறை மூக்கன் என்ற ஊமை பக்தர் இந்த கோவிலுக்கு வந்தார். காமாட்சி தேவியிடம் தனது பேச்சு திறனை மீட்டெடுக்குமாறு வேண்டினார். அவரது இடைவிடாத பிரார்த்தனைகளை கண்ட காமாட்சி அவருக்கு குரல் வளத்தை அளித்தார். பின்னர் அவர் ஒரு சிறந்த கவிஞராக மாறி ஸ்ரீ காமாட்சி மீது பாடல்களை எழுதத் தொடங்கினார். இக்கோவிலில் நவராத்திரி திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமின்றி மாசியில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம், ஐப்பசியில் அவதார உற்சவம், சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை இங்கு மிகவும் புகழ்பெற்ற விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. மேலும் தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பு, விஜயதசமி, தீபாவளி, பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் அம்பாள் தங்க ரதத்தில் உலா வருகிறாள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. இத்தலத்தில் வந்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கி மோட்சம் அடையலாம். இது தவிர திருமண வரம், குழந்தை வரம், மன நிம்மதி ஆகியவை பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனைகளாக இருக்கின்றன. இந்த அம்பாளின் திருவடிகளில் உள்ள நவக்கிரகங்களால் காமாட்சி அம்மனை வணங்குவோருக்கு நவக்கிரகங்களால் உண்டான தோஷங்கள் நீங்குகிறது. பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதல், அபிஷேகம் செய்தல், அன்னதானம் போன்றவற்றை செய்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர். இந்த அம்மனை பார்த்தவுடனேயே சர்வ மங்களத்தையும் நமக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுப்பதால் இவளை காம கோடி காமாட்சி என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு இவளது புகழை பற்றி சொல்வதற்கு 100,000 நாவுகளும் போதாதென்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரியான
இந்த காமாட்சி அம்பாள் வீற்றிருக்கும் கோவிலான அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கும் இடம் காஞ்சிபுரம் மாவட்டம். தரிசிக்கும் நேரம் காலை 5 மணி முதல் மதியம் 12:30 வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. மீண்டும் மற்றுமொரு ஆலய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.